வணக்கம் மக்களே, நான் சத்யவர்ஷா. இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். மக்கள் ஒவ்வொருவருமே ஆட்சி அமைப்புக்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஆட்சி அமைப்பு என்பது மக்களுக்குரிய நலத்திட்டங்களை கொண்டு வந்து முழுமைப்படுத்த வேண்டும். கடனை மேலும் கடனாளிகளாக நம்மை ஆக்காமல் ஒரு மிகப்பெரிய வருமானத்தை உருவாக்கக்கூடிய மக்களுக்கும் வருமானத்தை ஏற்படுத்த வேண்டும். அதே சமயத்தில் அரசாங்கத்துக்கும் ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு நல்ல ஆட்சியாக, பாதுகாப்பை நிர்ணயம் செய்யக்கூடிய ஆட்சியாக அமைக்கப்பட வேண்டும். ஆனால் கடந்த ஆட்சி என்பது நிர்வாக சீர்கேடு, அதிகபட்சமான ஒரு கடன் சுமை, 7 லட்சம் கோடி இன்றைக்கு கடன் சுமையாக நமக்கு விட்டு செல்கின்றார்கள். அதே கூட்டணியில் இருந்த கட்சி இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகளாக இடம் மாறுகிறது. இது மிகப்பெரிய அளவில் மக்களை ஏமாற்றி ஒரு பினாமி கட்சியாக உருவாக்கக்கூடிய சூழ்நிலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஜனநாயக நாட்டில் மக்கள் இன்றைக்கு நம்பிக்கையோடு வாக்களித்ததை இதே போன ஆட்சியில் இருந்த கூட்டணியாக இருந்தவர்கள் இன்றைக்கு ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் மக்கள் எதிர்பார்ப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஆட்சிக்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள். மக்களுடைய எதிர்பார்ப்பு அவர்களுக்குரிய அந்த கொடுத்த வாக்குறுதிகளை கொண்டு வரக்கூடிய நல்ல ஆட்சியாக, மீண்டும் கடனாளிகளாக ஆக்காமல் ஒரு நல்ல ஆட்சிகளாக கொடுக்க வேண்டும். குழந்தைகளுக்குரிய பாதுகாப்பு, பெண்களுக்குரிய பாதுகாப்பு மற்றும் அனைத்து துறை சார்ந்து இருக்கின்ற பாதுகாப்பு அனைத்துமே நிர்ணயம் செய்யக்கூடிய ஆட்சி வரப்பட வேண்டும் என்று மத்திய அரசு கண்டிப்பாக மாநில அரசுக்கு முழுமையாக அங்கீகாரம் கொடுக்கின்ற ஒரு ஆட்சி அமைப்பாக அமைக்க வேண்டும். இன்றைக்கு மத்திய அரசு பாரதிய ஜனதாவாக இருக்கும் பொழுது காங்கிரசினுடைய கூட்டமைப்பால் நேற்று நடந்த அந்த சம்பவம் முற்றிலுமே அந்த தமிழக வெற்றி கழகத்தை முழுமையாக நிராகரிப்பதற்குரிய ஒரு பதிவும் நாம் பார்த்தோம். இனி வரும் காலங்களாவது மத்திய அரசை அனுசரித்து அவர்களால் கொடுக்கின்ற நிதியை வைத்து மட்டுமே இனி வரக்கூடிய ஆட்சி அமைப்பு நடத்தக்கூடிய சந்தர்ப்பம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் நமக்கு ஒரு கட்டாயத்தை கொடுத்திருக்கிறது. மத்திய அரசு இல்லாமல் எந்த விதத்திலுமே ஆட்சி அமைந்தால் மீண்டும் ஆட்சி கலைக்கப்படும். மக்களுக்குரிய திட்டத்தை கொண்டு போய் சேர்க்க முடியாது. ஒரு கடனை வாங்கக்கூடிய அங்கீகாரம் கூட மத்திய அரசினுடைய ஒத்துழைப்பு இருந்தால் மட்டுமே நமக்குரிய அந்த கடனை எடுக்க முடியும். அதிலும் தமிழக வெற்றி கழகம் என்பது ஒரு முன் அனுபவம் இல்லாத கட்சி. புதியதாக வந்த அவர்களால் இந்த கடன் சுமையும் ஏற்று எவ்வாறு அடுத்த கட்டத்துக்கு நம்மளுடைய மக்களுக்குரிய அந்த திட்டங்களை எடுத்து செல்ல முடியும்? இதை அனைத்துமே உச்சநீதிமன்றம் பரிசீலிக்கப்பட வேண்டும். அந்த கட்சியில் உள்ள அனைவருமே இதை முழுமையாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும். மத்திய அரசை எப்பொழுதுமே குறை சொல்லி பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு சூழ்ச்சியாக இவர்கள் செய்து கொண்டிருக்கும் கூட்டணி கட்சிகளை வைத்து மீண்டும் பினாமி கட்சியாக அந்த தமிழக வெற்றி கழகத்தை கைப்பற்ற வேண்டும் என்பதற்குரிய நோக்கமாக மட்டுமே மக்களும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் மக்கள் எதிர்பார்ப்பது ஒரு நல்ல ஆட்சி அமைப்பு, நிர்வாகத்தை முழுமையாக நடத்தக்கூடிய ஆட்சி அமைப்பாக. இந்த திராவிட முன்னேற்ற கழகம் பினாமி நிறுவனமாக இந்த தமிழக வெற்றி கழகம் வரும்பொழுது, காங்கிரசினுடைய கூட்டணி கட்சிகளாக வரும்பொழுது மத்திய அரசு எந்தவித நமக்குரிய உதவிகள் கண்டிப்பாக கிடைக்காது. ஒரு நம்பி வாக்களித்த மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய நிராகரிப்பு கிடைக்கும். மீண்டும் வறுமையில் தள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தப்படும். ஒரு தனி குடும்பம் 7 லட்சம் கோடியை எடுத்து வைத்து நமக்கு கொடுத்தது ஒரு மிகப்பெரிய கடன் சுமை. ஆளுகின்ற அந்த அரசாங்கமே அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த மாணவிக்கு நடந்த வன்கொடுமை, ஒரு துணை முதலமைச்சராக இருக்கின்ற ஒரு நபர் ஒரு மாணவியை கற்பழித்த இந்த மாதிரியான ஒரு தப்பான எடுத்துக்காட்டான ஆளுகளை கொண்டு வந்து மீண்டும் பினாமி நிறுவனங்களாக சேர்க்க வேண்டுமா? அல்லது ஒரு நல்ல ஆட்சி அமைப்பதற்குரிய மத்திய அரசினுடைய ஒரு பரிபூர்ணமான அங்கீகாரிப்போடு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அங்கீகரித்து ஆட்சி அமைந்தால் மக்களுக்குரிய அந்த 5 ஆண்டு என்பது ஒரு நல்ல ஆட்சி அமைப்பாக இருக்கும். இது அனைத்து மக்களுமே முழுமையாக ஏற்றுக்கொள்வார்கள். நான் மக்களின் எளிய மகளாக என்னுடைய பதிவை இங்கே பதிவிடுகின்றேன். நன்றி.